திமுகவில் புது ரத்தம் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்றுறதுக்கு செயற்குழு கூட்டத்திலே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 110 புது மாவட்டங்கள் வருது. இதில் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, பட்டியல் சமூகத்துக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எந்தெந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் யார் அடுத்த மாவட்ட செயலாளராக வரப்போகிறா அப்படின்னு. தூத்துக்குடி பார்த்தோன்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், கோயில்பட்டி. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 3 வந்து கீதாஜீவன் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, 3 வந்து அனிதா ராதாகிருஷ்ணன். அதாவது திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம் 3க்கு அனிதா ராதாகிருஷ்ணனும், விளாத்திக்குளம், கோயில்பட்டி, தூத்துக்குடி 3க்கு கீதாஜீவன் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இப்போது 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது அப்படின்னு வரும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருடைய பதவியை வந்து இழக்கிறார். அப்போ கீதாஜீவன் அவங்களுக்கு 70 வயசு ஆகலை. அப்போ அவங்க மாவட்ட செயலாளராக தொடருவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா 3 முறைக்கு மேலே மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா, அதாவது தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் ஒன்று, தலைமையால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்னு இருக்காங்க. அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா அந்த கீதாஜீவனுக்கு அந்த விதி பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்குது. இப்போது பிரிக்கக்கூடிய தொகுதிகள் எது எதுவாக இருக்கும் அப்படின்னு, ஒன்று திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் அதை பிரித்து ஒரு மாவட்டம், அப்புறம் வந்து தூத்துக்குடி, ஓட்டப்பிடாரம், அல்லது ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், அல்லது கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம். இங்கே சிக்கலாக இருக்கக்கூடியது ஓட்டப்பிடாரம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா விளாத்திக்குளமும் கோயில்பட்டியும் அது ஒரு மாவட்டமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது திருச்செந்தூரும் ஸ்ரீவைகுண்டமாக பிரிக்கலாம், விளாத்திக்குளமும் கோயில்பட்டியாக பிரிக்கலாம். இந்த ஓட்டப்பிடாரத்தை எந்த பக்கம் சேர்க்கறது அப்படிங்கிறதுல நிறைய சர்ச்சை இருக்குது. இதில் உள்ளூர் அரசியலும் இருக்குது. அதாவது மாவட்ட செயலாளர் யார் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிற சர்ச்சையும் உள்ளே இருக்கிறதுனால அந்த பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போதைக்கு திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட செயலாளரை ஒன்று பிரித்து அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் வரலாம் அப்படின்னு. அதில் வந்து ஜோயல் இளைஞரணியில் இருக்கிறாரு, திமுக இளைஞரணியில் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். அவர் வந்து மாவட்ட பொறுப்புக்கு வரலாம். ஏன்னா அவர் மதிமுகவிலே மாவட்ட செயலாளராக இருந்தவர். அந்த அடிப்படையில் ஜோயல் வரலாம், அல்லது உமரி சங்கர் வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. விளாத்திக்குளம், கோயில்பட்டி பார்த்தோம்னா அங்கே வந்து மார்க்கண்டையன் எம்எல்ஏ இருக்கிறார். இப்போ கூட சமீபத்தில் சர்ச்சையாக பேசி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். கட்சி தலைமைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கார். உதயநிதி, கனிமொழி எம்பி 2 பேருக்குமே நெருக்கமாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா கோவில்பட்டிக்கும் விளாத்திக்குளத்துக்கும் மார்க்கண்டையன் எம்எல்ஏ வந்து மாவட்ட செயலாளராக வரலாம். தூத்துக்குடி, ஓட்டப்பிடாரம் அப்படின்னு பிரிக்கப்படும் போது இப்போ இருக்கக்கூடிய கீதாஜீவனே தொடரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அந்த 3 முறை அப்படிங்கிற விதி அடிப்படையில் அவங்க நீக்கப்பட்டாங்க அப்படின்னா கீதாஜீவனுடைய தம்பி ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மேயராக இருக்கிறாரு, அவர் வரலாம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பதவிக்கு வந்து வேறு சிலரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ டிவிகே வருகையினால தான் இந்த சர்ச்சையே தொடங்கிச்சு. நிர்வாக சீர்திருத்தம் அப்படிங்கிறத வந்துச்சு. டிவிகேல பார்த்தோன்னா திருச்செந்தூர், தூத்துக்குடி 2 தொகுதிகளில் வந்து பரதவர்கள் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. ஒட்டப்பிடாரத்தில் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலேருந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அப்போது மற்ற சமூகத்துக்கு அதிக பிரதிநிதித்துவம் வந்து டிவிகேல இருக்குது. அதனால் தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கிறனால அந்த தூத்துக்குடியில் 3 மாவட்டங்களுக்கு 3 ஜாதியை சேர்ந்தவங்க வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் போட்டி வந்து கடுமையாக இருக்குது. ஏற்கனவே ஒன்றிய செயலாளர் ஜெயக்குடி அவங்க வந்து போட்டியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கோயில்பட்டியில் எம்எல்ஏ கருணாநிதி, ஓட்டப்பிடாரத்தில் முன்னாள் எம்எல்ஏ சண்முகையா, அப்புறம் கோயில்பட்டியில் பீக்கிலிப்பட்டி முருகேசன், இந்த மாதிரி பலரும் வந்து போட்டியில் இருக்கிறாங்க. இந்த போட்டிகளை தாண்டி யார் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதுக்கு பல சர்ச்சைகளும் இருக்குது. இப்போது ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் 2ஐயும் சேர்த்து பரதவர் சமூகத்தில் ஒருத்தருக்கு வந்து மாவட்ட செயலாளராக கொடுக்கணும். ஏன்னா அங்கே வந்து ஜெனிபர் சந்திரன் ஏற்கனவே அமைச்சராக இருந்தாங்க, திமுகவில் மீனவர்கள் நலத்துறைக்கு அமைச்சராக இருந்தாங்க. அப்போது ஜெனிபர் சந்திரன் மாதிரி ஒரு பரதவர் சமூகம் அல்லது பெண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வலுவாக இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணனும் அதை விரும்புகிறாரு. ஏன்னா அப்படி வரக்கூடிய ஆட்கள் வந்து அந்த அவர் ஒரு மண்டல பொறுப்புக்கு போனால் கூட, மாநில பொறுப்புக்கு போனால் கூட அவரோட கண்ட்ரோலில் அந்த திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் தொகுதி இருக்கும். புதுசாக வர மாவட்ட செயலாளர் கூட அரவணைச்சி போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் அதை விரும்புகிறாரு. அதனால் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம்னு வந்துச்சுன்னா பரதவர் சமூகத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. கோயில்பட்டி, விளாத்திக்குளம் அப்படின்னு வரும்போது இப்போ விளாத்திக்குளம் தொகுதியில் மார்க்கண்டையன் வந்து செல்வாக்கு இருக்கிறார். கோவில்பட்டி 2ஐயும் சேர்த்து வரும்போது உள்கட்சி தேர்தல் தான் நடக்கும். கிளை செயலாளர்லாம் ஓட்டு போட்டு ஒன்றிய செயலாளர் எடுப்பாங்க, ஒன்றியமெல்லாம் சேர்ந்து மாவட்ட செயலாளர் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கோவில்பட்டியில் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. மாணிக்கராஜா இப்போ தான் அதிமுக, அமமுக எல்லா பக்கமும் சுற்றிட்டு அவர் திமுக வந்து உட்காந்துருக்கிறார். அப்போ அவரும் மாவட்ட செயலாளர் பொறுப்பை வந்து விரும்பலாம். பீக்கிலிப்பட்டி முருகேசன் அங்கே யூனியன் சேர்மனாக இருந்தவர், கோயில்பட்டியில் நகரத்துக்குள்ளேயும் செல்வாக்கு உள்ளவர். அப்போ அவர் வந்து போட்டிக்கு வரலாம். ஏன்னா விளாத்திக்குளத்திலிருந்து மார்க்கண்டையனுக்கு எதிராக போட்டிக்கு வர்றதுக்கு யார் ஆள் கிடையாது.
அதே வேளையில் கோயில்பட்டி தொகுதியையும் ஓட்டப்பிடாரத்தையும் சேர்த்து வச்சாங்க அப்படின்னா எம்சி சண்முகி அவங்க செல்வாக்கு அதிகரிக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்திலே வந்து அவங்க அக்கா பையன் ரமேஷ் வந்து சேர்மனாக இருந்தவர், எம்எல்ஏ சண்முகையா அவங்க மனைவி சுகிர்தா வந்து சேர்மனாக இருந்தவங்க, சண்முகையா வந்து எம்எல்ஏ இருந்தவங்க. அப்போ அவங்க ஃபேமிலியே வந்து அங்கே அந்த தொகுதிகளை செல்வாக்கு உள்ளவங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது ஓட்டப்பிடாரம் தொகுதியோட கோவில்பட்டியை சேர்த்தாலோ அல்லது ஓட்டப்பிடாரம் தொகுதியோட சிறுவைகுண்டத்தை சேர்த்தாலோ ஈஸியாக வந்து எம்சி சண்முகையா மாவட்ட செயலாளராக முடியும். ஏற்கனவே அந்த தலைமை எடுத்த முடிவின்படி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு மாவட்ட பிரதிநிதி அப்படிங்கிறது போயிடும். அப்போ திருச்செந்தூர் பரதவர் ஓட்டப்பிடாரம் இதை சார்ந்து வந்து தேவேந்திர குல வேளாளர்னா அப்போது கோவில்பட்டி விளாத்திக்குளத்தை சேர்க்கும்போது அல்லது விளாத்திக்குளம் தூத்துக்குடி அப்படி சேர்த்தாங்கன்னா நாடார் சமூகத்திலிருந்து கீதா ஜீவன் அல்லது ஜெகன் பெரியசாமி வரலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லா ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த போட்டி நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டப்பிடாரம் தொகுதி வந்து தூத்துக்குடியில் உள்ள முத்தையாபுரம், முள்ளக்காடு, மாப்பிள்ளையூர்னி, அந்த தூத்துக்குடி மாநகராட்சியை சுற்றி உள்ள பண்டாரம்பட்டி, கோரம்பலம் பகுதிகளையும் சேர்ந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது தூத்துக்குடியும் ஓட்டப்பிடாரம் சேர்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி தூத்துக்குடியும் ஓட்டப்பிடாரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கீதா ஜீவன் அல்லது ஜெகன் பெரியசாமி அவங்களுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஈஸியாக மாவட்ட செயலாளர் ஆக முடியும். இப்போது எப்படி இந்த தொகுதிகளை பிரிக்க போகிறாங்க, 3 மாவட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் யார் மாவட்ட செயலாளராக ஜெயிக்க போகிறாங்க, யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ யார் வரணும் அப்படிங்கிறத கனிமொழி எம்பி அந்த தொகுதிக்கு எம்பியாக இருக்கிறதுனால அவங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும், அவங்க வந்து தலையீடு செய்வாங்க. இந்த கிளை செயலாளர் தேர்தலில் யார் அதிகமாக ஜெயிச்சு ஒன்றியம் யார் ஜெயிச்சு வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், பெரியசாமி மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, அண்ணாச்சின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பெரியசாமி அண்ணாச்சிக்கு எதிராக அனிதா அண்ணாச்சி அரசியல் பண்ணுறது காரணமே உட்கட்சி தேர்தல் தான். அந்த உட்கட்சி தேர்தலில் ஜெயிச்சு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தூத்துக்குடி வடக்கு தெற்கு பிரிக்கப்பட்டு தெற்கு மாவட்டத்துக்கு வந்து அவர் மாவட்ட செயலாளர் ஆனார். இப்போது அங்கே தெற்குக்கு வந்து அனிதாவும் வடக்குக்கு வந்து கீதா ஜீவனும் இருக்கிறாங்க. இப்போ 3ஆக பிரிக்கப்படும்போது இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் தேர்தல் வரும்போது இன்னும் நெருக்கத்தில் வரும்போது நமக்கு இன்னும் கூடுதல் விவரங்கள் கிடைக்கும். இப்போதைக்கு போட்டி நிலவரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் இதுதான். அடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம், அங்கே யார் திமுகவில் மாவட்ட செயலாளராக வரப்போகிறா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.